ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவ்ஷி அங்கே வேமா வெட்டிங்லேருந்து தப்பிச்சு ஓடிட்டுருக்கா. அங்கே கார்ட்ஸ் வேற துரத்திட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் கீழே விழுகும்போது அவளுக்கு ஒரு கனவு மாதிரி வருது. அவள் வந்துட்டு உடனே இறந்து போகிற ஒரு பர்சனை போய் மேரேஜ் பண்ண போகிற மாதிரி. அதெல்லாமே பார்த்துட்டு அவள் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ கடவுளே, நான் இப்படிப்பட்ட பர்சன்லாம் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அங்கே ஒரு மேல் வாஷ்ரூமுக்குள்ளே உள்ளே போயிடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ பூஜான் அங்கே தான் இருக்கான். அப்போ ஏய் நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டதும் ஃபஸ்ட்டு உன் ஜிப்பை நீ க்ளோஸ் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் வந்துட்டு அந்த பூஜன் மாதிரி ஒரு பர்சனை போய் ஏன் மேரேஜ் பண்ணணும், அவன் கூடிய சீக்கிரம் இறந்து போகிறவன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுகிட்டே ஹீரோக்கு அங்கே ரொம்ப சிரிப்பாக வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த பர்சனே அவன் தான். அதுக்கப்புறம் அவன் வீல் சேரில் அங்கே வந்துட்டு உடம்பு முடியாத மாதிரி உட்காந்துட்ருக்கான். அப்படி என்ன வந்து உன் பிஸ்னஸ் வந்துட்டு தட்டி போயிடப்போகுதுன்னு சொல்லிட்டு அவனை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே ட்ரெஸ்ஸுக்குள்ளே கையை விட்டதும் ஏய் நான் அப்படிப்பட்ட பர்சன்லாம் நீ நினைக்காத அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, இந்த கார்டை வச்சுக்கோ, உனக்கு தேவைப்பட்டா என்னை நீ கால் பண்ணி கூப்பிடலாம், நான் வந்து ஃபேக்காக பிரைட் வந்துட்டு ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோவை பிடிச்சவங்க தள்ளினதுமே நீ இப்படிலாம் என்கிட்ட பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே நான் இப்போ கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கதவை ஓப்பன் பண்ண ஆல்ரெடி கார்ட்ஸ் அங்கே இருக்காங்க. ஹீரோயின் பயந்து போயிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்ன பார்த்துட்ருக்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் நானே விட முடியாத பர்சன், நான் எப்படி போய் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவளையுமே அங்கே போர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு அங்கே வீட்டில் போயிட்டு அங்கே ஒரு பர்சன் வந்து அவளை கோவப்பட்டு அடிக்கிறாரு, மேரேஜை விட்டுட்டு ஓடி போவேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே லின்ன்ற பொண்ணுமே வந்து நீ எப்படி வந்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு போவ, என்னோட பேரண்ட்ஸ் வந்து உன்னை அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க, நீ வந்து எங்களுக்கு வந்து நல்லபடியாக நடந்துக்கலைன்னா உன்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ஏன் காசு கொடுத்து வந்து காப்பாற்றணும் அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே போர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏன் அப்படிப்பட்ட பர்சனை வந்து மேரேஜ் பண்ணணும், நீங்கள் வந்துட்டு இவளுக்கு பண்ணி வைங்கன்னு சொன்னதுமே அங்கே வந்து போர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை வந்து அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க உள்ள என்ட்ராயிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவனங்க திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. ஏன்னா இவனை மாப்பிள்ள அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது ஹீரோ நல்லா தானே இருந்தான், ஸோ வந்துட்டு ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்றத சொன்னதோ அவள் என்னோட ஒய்ஃபாக வரப்போகிறவ முதல் அவளை விடுங்கன்னு சொன்னதுமே கார்ட்ஸ்மே விட்டுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்கிட்ட நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு வச்சுக்கோமே, நீ வந்துட்டு நல்லா தான் இருக்கன்ற விஷயத்த நான் சொல்லிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டா. நீ வந்துட்டு பேசாமல் அமைதியாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் டச் பண்ணி முகத்தெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த பொண்ணை பார்க்குறதுக்கே பிடிக்கல, நான் வந்துட்டு இவளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், அவங்களோட இன்னொரு பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அப்போ அங்கே லின் வந்து நான் எதுக்காக இவனை மாதிரி ஒரு பர்சனை போய் மேரேஜ் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் சைன் ஆகாதுன்னு நம்ம ஹீரோ சொன்னதுமே நீங்கள் தயவு செஞ்சு அவசரம்லாம் படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ எப்படியாச்சும் அவரை ஒத்துக்க வச்சு மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு புலம்பி தள்ளுறாங்க. இப்போ ஹீரோயின் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னா எனக்கு வந்துட்டு நீங்கள் காசு பே பண்ணணுமேன்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ அவருமே சரி ஓகே நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னதும் ஜஸ்ட் எப்படி நீங்கள் கொஞ்சம் காசு கொடுப்பீங்க, எனக்கு 1 மில்லியன் ஆச்சு கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் அவருமே காசு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உன்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டையுமே நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லை எனக்கு 1 மில்லியன் பத்தாது 2 மில்லியன் கொடுங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னை வச்சு வியாபாரமாக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கான். அவருமே வேறு வழி இல்லாமல் அங்கே காசை கொடுத்துடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயே நான் இப்போ ரெடியாக இருக்கேன் உன்னை மேரேஜ் பண்ணேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். நான் இப்போ சொன்னேன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு, நீ என்னை வச்சு என்னை பிஸ்னஸாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டதும் ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்றத சொன்னதும் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னா எனக்கு 50% ஷேர் அதில் வந்து கொடுக்கணும்னு சொன்னதும் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன் 30 வேணால் வாங்கிக்கோன்னு சொன்னதும் அப்படின்னா நான் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் 50 உனக்கு காசு கொடுத்துறேன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோவுமே அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லிடுறான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் மேரேஜ் வந்துட்டு இப்போ நடக்க போகுது அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே லின் வந்து நீ என்ன நினச்சிட்டு இருக்க, காசை வாங்கிக்கிட்டு உன்னோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்த்துருவோம்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு திரளங்கடி வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஹீரோவை பிடிச்சி அங்கே வீல்சரோட தள்ளி விட்றா. அவளுக்கு போய் இடிச்சங்க அடிபட்டுருது. என்ன பண்ணிட்டு இருக்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, அவள் வந்து என்னோட சிஸ்டர் மாதிரி தானே, நீங்கள் அவளெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு இவ ரொம்ப ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. பிறகு 2 பேருக்கு அங்கே வெட்டிங்குமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. அங்கே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஏன் நான் அங்கே இருக்க ஃபுட்டு மேலே தான் அவளுக்கு கண்ணாக இருக்குது, வேமா அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே சாப்பிட போகும்போது நான் உங்களுக்கு ஊட்டி விடுவான்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்க போகிறா. பட் கொடுக்காம அவனை ஏமாற்றிட்டு இவளே சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்கே இருக்க ஒரு லேடி அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு காசுக்காக தான் இவனை போய் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, இவன் கூடிய சீக்கிரம் வந்து இறந்து போயிடுவான்னு தெரிஞ்சேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு வேணும்னு அங்கே ட்ரிங்க்ஸை தூக்கி அங்கே மேலே ஊற்றுடா. இப்போ நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதோ
அப்போ நம்ம ஹீரோ என்னோட ஒய்ஃப் வந்து கேர்லெஸ்ஸாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ட்ராமா போடுறான். அங்கே வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு சரி பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஃபுட்டை வேற அங்கே வந்துட்டு மேலே வந்து தடவி விட்டுறான். ரொம்ப இன்சல்ட் ஆயிருது அவங்களுக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவனுங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு அவன் மேலே ட்ரிங்க்ஸை வந்து ஊற்ற விடுறா. நம்ம ஹீரோ அவங்க நீடியில் அவள் துளி மேலே தூக்கி போட்டதுமே அவங்க கீழே விழுந்ததும் இப்போ நீ தானே இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறா. நான் பாரு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது அவங்க அப்பா தேவையில்லாத வேலை பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே பிறந்த பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் நான் ஒன்றும் இதெல்லாம் பண்ணலப்பா என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ணான்னு சொன்னதும் வாயை முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஹஸ்பண்ட் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து எல்லா டெக்னிக்குமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்களான்னு கேட்டதும் நான் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன், பட் நீ அதுக்கு காசு வந்து கொடுக்கணுமே அப்படின்றத கேட்டதும் நீங்கள் என்ன இவ்வளோ பெரிய பேராசை பிடிச்சவராக இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். பிறகு அவளுக்கு அங்கே வந்து கால் வந்துடுது, ஒரு கிளைண்ட் வந்து கிடச்சிருக்காங்க, நல்லா பேமெண்ட் தருவாங்க, நீ வந்து ஆக்ட் பண்ணணும்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்போ தான் நீ வந்து என் கூட மேரேஜ் பண்ணியிருக்க, அதுக்குள்ளே நீ இன்னொருத்தவங்களை மேரேஜ் பண்ண போறியான்னு சொன்னதுமே இது என்னோட பிஸ்னஸ் அப்படின்றத சொன்னதும் பார்த்தாலே தெரியுது உன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு போலையே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்டேன்னு வச்சுக்கோமே, நீ இப்போ உடம்பு நல்லா தான் இருக்குன்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நான் போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவனை அங்கே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நீ அப்படிலாம் எதுவும் பண்ண வேணாம், என் கூட சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்கோ, நீ என்னோட ஒய்ஃபை வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு நான் கேட்குற காசை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் அப்படின்னா நான் வந்துட்டு நிறைய காசு கேட்பனேன்னு சொன்னதும் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ரெண்டாவது நீ எப்பயுமே என் பிஸ்னஸில் தலையிடக்கூடாது, நான் வந்துட்டு எப்போ காசு கேட்குறோனோ எனக்கு கொடுத்து நீ ஹாப்பி ஆக்கணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு ஒருவேளை நம்ம ரெண்டு பேருமே உண்மையிலே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படின்றத கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுங்க. கையெடுக்க போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வேகமாக பிடிச்சி மடியில் உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் ஏன் இப்படி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசிட்டு என்னை வந்துட்டு ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கீங்க, ஹார்ட் வந்துட்டு பாருங்கள் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா காரியாக இருக்கா போல் அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணதுமே நம்ம ஹீரோவுக்குமே அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த டயத்தில் அங்கே அவனோட ஸ்டெப் மதர் வர்றாங்க. ஏய் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வெட்டிங் முடிச்சதுமே நான் ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு ஒரு சர்வெண்ட்டோட பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் இவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்டதோ இவங்க ஒரு மிஸ்ட்ரஸ் அப்படின்றதவே சொல்கிறான். ஓ மிஸ்ட்ரஸ்ஸா, அப்படின்னா உங்களோட வந்து ஈக்குவலிட்டி எனக்கு வந்துட்டு ஒன்றும் பெருசு ஒன்றும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னதுமே அங்கே அவங்க கோவப்பட்டு அவளை அடித்ததுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு பிடிச்சி அங்கே கீழே தள்ளி விட்றா. இப்போ பரவாயில்லையேப்பா என் ஒய்ஃப் வந்து ரொம்பவே வந்து திறமசாலியாக இருக்காளே அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அப்போ எங்கள் வாங்கலேன்னு சொல்லிட்டு அவங்க கத்தி ட்ராமா போடுறாங்க. பாருங்கள் என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அப்போ அவங்க அப்பா நீ எப்படி உன்னோட ஸ்டெப் மதர் இப்படிலாம் மரியாதைலாம் நடத்துவோம் அப்படின்றத சொன்னதும் அவன் ஹக் பண்ணிவிட்டு அவன் விட்டு அழுது ட்ராமா பண்ண ஆரம்பிச்சுடுறான். நீங்களுமே அவங்கள மாதிரியே நான் வந்துட்டு எதுக்குமே லாய்க்கில்லாத பையன் நினைக்கிறீங்களாப்பா, நான் வந்துட்டு எந்திரிச்சு எப்பயுமே நடக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, எனக்கெல்லாம் எதுக்கு மேரேஜ்னு சொல்கிறாங்க, என்னோட ஒய்ஃபையுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க, கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிவிட்டு அழுது ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுமே பயங்கரமான ஆள், நீங்கள் ஏன் இப்படிலாம் அழுதுட்டு இருக்கீங்க, அவங்க உங்களை வந்து எது பேசினாலும் நான் சும்மா விட மாட்டேன், என்னை கொலையே பண்ணாலும் நான் வந்துட்டு உங்களை வந்து விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுமே ஒரு பெரிய ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவங்க அப்பாவுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அவங்க இப்போ ஒய்ஃப் வந்துட்டு என்ன நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களா இதான்னு கேட்டதோ அவங்கள தான் பிடிச்சி திட்டுறாரு. மரியாதையோட கிளம்புங்க வா அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. பிறகு எல்லாரும் கிளம்பி போயிட்டுருக்கும்போது சூப்பராக ஆக்ட் பண்ணப்பா அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே காருக்கு முன்னாடி சில ரவுடிங் எல்லாம் வந்துடுறாங்க. மரியாதையோட கீழே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸோட காரை விட்டு கீழே இறக்குனதுமே நம்ம ஹீரோயின் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. நம்ம ஹீரோ நீ இறங்காத அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே உள்ளேயுமே வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. மரியாதையோட காசை கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு என்னோட அப்பாவை நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க, அடிக்கிறதா இருந்தால் என்னவே அடிங்க அப்படின்றதாவே சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. அவரை வந்துட்டு இப்படிலாம் அடிக்காதீங்க, அவருக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு சொன்னதும் ஓ உன்னால் நடக்க முடியாதான்னு சொல்லிட்டுங்க காலை போட்டு அங்கே ஹர்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதும் ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க இவளுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ஸ்டெப் மதரை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஜுவல்லரிலாம் கழட்டி கொடுங்கன்னு சொன்னதும் அவர் வந்துட்டு கழட்டி கொடுத்துட்டு ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கவலைப்படுறாரு. அந்த இடத்துல வந்துட்டு அந்த பேங்க்லையுமே கழட்டி கொடுக்க சொல்லி நம்ம ஹீரோங்க செய்க காமிக்கிறான். பட் வந்துட்டு அந்த லேடி அதை கலட்ட மாட்டாங்க. அதை பார்த்துட்டு
வந்துட்டு நீ இப்போ கழட்டி கொடுக்கலன்னா உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்றத சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் வந்துட்டு கழட்ட வேண்டியதாக இருது. அப்போ ஹீரோயின் இந்த லேடிக்கு உயிரை விட வந்துட்டு அந்த பேங்கிள் மேலே என்ன அப்படி அக்கறை அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ யாராச்சும் ஒரு ஆளை நாங்கள் இழுத்துட்டு போக போகிறோம், யார் வர போகிறது என் கூட அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே எல்லாரும் என்னென்னா இவங்க வந்துட்டு நான் வர என் ஹஸ்பண்டை விட்டுருங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா எனக்கு தெரியாது என்ன விட்டுருங்க என்னோட ஹஸ்பண்டை வேணா கூட்டிகிட்டு போய்க்குங்கன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. போலீஸ் வர சவுண்டு கேட்டதுமே வேமா வந்துட்டு எஸ்கேப் அவங்கெல்லாம் ஓடி போயிடுறாங்க. அப்போ பேபி நான் வந்துட்டு அவங்கள பார்த்து பயந்து போயிட்டேன்னா அதனால இதான் இப்படிலாம் நடந்துருச்சு, ப்ளீஸ் நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்காக நான் என் உயிரை கொடுப்பேன்னு சொன்னதும் நீ இது பேசாமல் போய் எங்கள் நில் அப்படின்றத சொல்லிடுறாரு. பிறகு அவங்க பையனை பார்த்து இன்னைக்கு உண்மையிலேயே நீ ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பையனை நடந்துக்கிட்ட, நாளைக்கு வந்து ஷேர் ஹோல்டர் மீட்டிங் இருக்குது நீ வந்து சேர் அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நீங்கள் அப்படி அவனை போய் வர சொல்லிட்டு இருக்கீங்க, அவனெல்லாம் உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னதும் அவன் என்னோட பையன், அதை சொல்கிறதுக்கு நீ யார், பிஸ்னஸில் தலையிறதுக்குலாம் உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடாரு. வாயை முடிக்கிட்டு பேசாமல் வீட்டுக்கு வா அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. ஹீரோயின்ட்ட நீயுமே சூப்பராக வந்து ஆக்டிங் பண்ண, நான் வந்து உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே ஹீரோயின் சரி ஓகே எனக்கு டபுள் ட்ரீட்டாக கொடுத்துரு அப்படின்றத சொல்கிறா. பிறகு ஹீரோங்க அந்த பேங்கில் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அங்கே வந்துட்டு அதை பார்த்துட்டு இந்த பேங்கிள் உன்னோட ஸ்டெப் மதர் ஆச்சு அப்படின்றத சொன்னதும் ஆமாம் நான் வந்துட்டு அதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ட்ராமா பண்ணி அவங்ககிட்ட இருந்து வாங்கினேன்னு சொன்னதும் யாரோடது இதுக்காக வந்துட்டு இவ்வளோ ட்ராமான்னு சொன்னதும் இது என்னோட அம்மாவோடது, அந்த லேடி வந்து அவங்க பறிச்சிட்டாங்க, அதை திரும்ப வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணேன், என்னோட அப்பாவுமே என்னோட அவசியம் என்னன்னு புரிஞ்சுக்கணும்ல அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயினுக்கு அவங்க வளர்த்த அந்த சவுண்ட் வந்துட்டு இதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டை கையில் கொடுத்துருக்காங்க, உன்னோட அம்மாவோடது இதுன்னு சொல்லியிருக்காங்க, பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இப்போ அதவே அங்கே வந்து பார்த்துட்ருக்கா. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஆனால் வந்துட்டு இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், எப்படி வந்துட்டு நம்ம வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அதை வாங்கி வேற நம்ம ஹீரோட்ட அங்கே பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோவுமே அதை வாங்கிட்டு என்னோட அம்மாவோடது, இதை நான் வந்துட்டு ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் இதே மாதிரி ஒன்று தானே இருக்கும் அப்படின்றத கேட்டதும் இல்லை டபுள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னொன்று வந்துட்டு யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பண்ண ஹெல்ப்புக்கு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு அவளோட திங்ஸ் எடுக்க போனா. அப்போ அங்கே லின் வந்துட்டு எதுக்காக நீங்கள் வந்து அவனை தான் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டே உனக்கு என்ன இங்கே இடம்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப திமிராக பேசினதும் மரியாதையோட என் பாதையை விடியில் நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்ருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஒர்க் வந்து கிடச்சிருக்கு, நீ உடனே பார்க் வந்து கிளம்பி வா நிறைய காசு கிடைக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே கிளம்பி போயிடுறா. என்ன வந்து வேலைன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்டதுமே அங்கே உள்ள பாரு ஒரு பர்சன் இருக்காரு, அந்த எந்த ஒரு கேர்ளுமே இப்போ வரைக்கும் அவங்கள வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ண முடியல, நீ பண்ணிட்டேன்னு உனக்கு காசு நிறையா கிடைக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அங்கே அதை பார்த்துட்டு அவள் சரி ஓகே நான் பண்ணிடுறேன், நீ காசு மட்டும் பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பக்கத்தில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து எனக்காக ட்ரிங்க்ஸ் வந்துட்டு பண்ணுங்க அப்படின்றத அங்கே சொல்கிறா. அந்த பர்சன் வந்து நம்ம கூட தான் சியர்ஸ் பண்ண போகிறான்னு பார்த்தா நம்ம ஹீரோட்ட அவங்க வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிடுறா. இப்போ என்னோட பிரதர் எந்த ஒரு லேடிட்டையுமே பேச மாட்டார், நீங்கள் பேசாமல் என் கூட கனெக்ட் ஆகுறது நல்லதுன்னு அவன் சொல்கிறான். ஆனால் ஹீரோ நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நீ என்ன இங்கே பண்ண வந்திருக்கியோ அதை தான் நானும் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும் அப்படின்னா புதுசாக வந்துட்டு இதே மாதிரி பிஸ்னஸ் வேறு நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா, மரியாதையோட இங்கேருந்து எந்திரிச்சு போ அப்படின்றத அவன் சொன்னதும் வேமாங்க வந்துட்டு ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டுட்டு துடைக்கிற மாதிரி ட்ராமா பண்ணிட்டுருக்கா, நான் சொன்னதை கேட்டு மரியாதை போயிடும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே அப்போ அவங்க ஃப்ரெண்டும் அவளும் அங்கே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அங்கே சில ரவுடிங்க அவங்ககிட்ட வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தது ஹீரோயின் கோவப்பட்டு அடிச்சிடுறா. திரும்பவுமே அங்கே தொந்தரவு பண்ண வந்ததும் நம்ம ஹீரோ அங்கே அடித்து விரட்டி விட்டுறான். ஹீரோயின்ட்ட எதுக்காக நீங்கள் வந்துட்டு இருக்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஏய் என்ன இவர் வந்துட்டு உன்ட்ட பேசிகிட்டு இருக்காரு, என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் இவர் தான் என்னோட புது ஹஸ்பண்ட் அப்படின்ற சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே அப்படின்னா நீ என்னை வந்து ஏமாத்திருக்கியா, உன்னோட ஹஸ்பண்டவே வந்துட்டு செடியூஸ் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நீ வந்துட்டு ஒர்க் கொடுத்த நான் பண்ணிட்டேன், ஒழுங்காக காசை வந்துட்டு எனக்கு போட்டு விடுறதுக்கு வழியை பாரு அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோங்க வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டுருப்பா, எதுக்காக நீ பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். கண்டிப்பாக உனக்கு இதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அங்கே பயந்து போயிட்டு ஐயோ கடவுளே இதுக்கெல்லாம் இப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்க உள்டாவை வந்து யோசிச்சுட்ருக்கா. இப்போ எங்கள் கண்ணை வேற மூடிக்கிறா, அவன் வந்து கிஸ் பண்ணுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்துட்டு அங்கே கேம் விளையாண்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மரியாதையோட மன்னிப்பு லட்சம் மாதிரி எழுத சொன்னதும் நான் ஏன் எழுதணும், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஆல்ரெடி ஒன்ட்ட சொல்லிட்டேன் நான் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணுவேன் நீ தலையிடக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அப்படியா நீ அப்படி சொன்ன மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் வந்துட்டு ஞாபகம் இல்லையேன்னு சொல்லி கேட்டதுமே
நீ போய் சொல்லி என்னை ஏமாத்தலான்னு பண்ணாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய ஒர்க்கை பண்ணணும்னு சொன்னதோ அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் இழுத்துட்டு நீ தேவையில்லாமல் இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன் வாயை மூடுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்கு நான் வந்துட்டு கேரண்டி கொடுக்க முடியும் அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயினை பயமுடுத்திடுறான். இந்த வீட்டோட ஹெட்டாக மாறின பிறகு நானே உனக்கு வந்துட்டு டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு சொன்னதும் அதை கேட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டு, அப்படின்னா ஹெட் ஆகிட்டேன்னா உன்ட்ட நிறைய காசு இருக்குல்ல, அப்போ எனக்கு 3 மடங்காக நீ வந்துட்டு எனக்கு காசு கொடுப்பியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் வந்துட்டு நான் சொன்னதை பற்றி நீ யோசி அப்படின்றத சொன்னதும் எனக்கு எழுதவே தெரியாதேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு பார்க்குமே போக மாட்டேன், எந்த ஒரு பையனோட பக்கத்துலேயும் க்ளோஸாக போயிட்டு செடியூஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எழுது அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். இப்போ ஹீரோயின் நான் அப்படிலாம் வந்துட்டு எழுதி கொடுக்க முடியாது அப்படின்றாங்க சொல்லிடுச்சேக்கா. பிறகு நம்ம ஹீரோவை குளிச்சுட்டு இருக்கும்போது அதை எல்லாத்தையுமே அங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறா. அப்போ ஹீரோ பிடிச்சி எழுதிட்டு இப்போ எதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். லெட்ரு எழுதுனியா இல்லைன்னு சொன்னதும் லெட்டரெல்லாம் எழுத முடியாது, நீ என்னை மிரட்டி பார்க்கலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே, இந்த இதை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணி விட்டுருவேன் இன்டர்நெட்டில் அப்படின்றது சொன்னதும் நீ இப்படியெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ மரியாதையோடு அதை டிலீட் பண்ணு அப்படின்றத சொன்னதும் அவள் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே அப்போ நான் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததும் அவருக்கு ரொம்ப பயமாயிருது. ப்ளீஸ் நீ அப்படிலாம் பண்ணிடாதான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கொடுத்ததுமே ஹீரோங்க வந்துட்டு டிலீட் பண்ணி விட்டு பிடிச்சி தள்ளி விடுறான், போகும்போது மரியாதையை வெளியேன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அங்கே சவர் ஓப்பன் ஆகி அவன் மேலே வந்துட்டு ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுது. ரொம்ப கோவப்பட்டு திட்டிகிட்ருக்கா, சரியான திமிர் பிடிச்சவேன்னு சொல்லிட்டுருக்கா. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துடுறா, உன்னால தான் நான் இப்படி நனைஞ்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே அசிஸ்டன்ட் இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப அமைதியாகிடுறா. அப்போ அவர் ஒருவேளை இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ, நம்ம தான் நடுவில் வந்துட்டோமோ அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி மரியாதையோட லெட்ரு எழுதி கொடுத்துட்டு போன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே எழுதி கொடுத்துட்டு போயிடுறா. ஆனால் ஹீரோ அதை வந்து படித்து பார்த்தா நான் வந்து இவனோட பேச்செல்லாம் கேட்க முடியாது, நான் எப்பயுமே பாருக்கு போவேன்னு சொல்லிட்டு எழுதி போயிருக்கா. அப்படின்னா இவன் என் பேச்சை கேட்க மாட்டாளா, கண்டிப்பாக இவளுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போயிட்டு அவங்க லின் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பேங்கிள்ஸ் வந்து திருடிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போயிட்டு பேங்கிள்ஸ் எடுக்கலான்னு வந்துட்டு கோவப்படுறா. பேங்கிள்ஸை உள்ளே போய் திருடி இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையோட கொடுன்னு சொன்னதும் நான் ஒன்றும் திருட கிடையாது, அதுக்கும் மேலே உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ரொம்ப திமிராக பேசுகிறா. ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு அவளை அங்கே பிடிச்சவங்க தள்ளி விட்டதுமே அப்போ அவங்க அம்மாவுமே கோவப்பட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. பாவமேனு உன்னை விட்டு வச்சானா ஓவராக பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ சண்டை வந்து பெருசாக போகவுமே அவங்க வளர்த்தம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினை வேகமாக பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. இப்போ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருப்பீங்க, இவ்வளோ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கண்டத்தை சேர்ந்து அரைஞ்சி விடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறான். யாருக்கு வந்துட்டு அவ்வளோ தைரியம் என்னோடய ஒய்ஃப் மேலே கையை வைக்கிறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதோ உன்னால் நடக்கவே முடியல, நீ என்ன பண்ணி கிளிக்க போகிறேன்னு சொன்னதோ என்னால் தானே நடக்க முடியாது, ஆனால் என்னோடய அசிஸ்டன்ட் நல்லா தானே இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறான். அப்போ அந்த ஆளுமே வந்துட்டு நைஃபெல்லாம் எடுத்துகிட்டு அவங்கள மிரட்டிகிட்ருக்காரு. மரியாதையோடு அவங்க வந்துட்டு என்ன வந்து கொடுக்க சொன்னாங்களோ அதை கொடுத்துருங்க, இல்லைன்னா நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த பேங்கிள்ஸை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருக்கா. அப்போ அவங்க வளர்த்தமாக வந்து நான் வந்து அந்த பேங்கிள்ஸ் எப்படியாச்சும் அவங்ககிட்ட இருந்து வாங்கி வச்சிடுறேன், ஸோ நீ வந்துட்டு இப்போ அமைதியாக வந்து வீட்டுக்கு கிளம்பு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அவங்க ஓகேன்னு சொல்லிடுறா. ஹீரோவில் அங்கே கூட்டிகிட்டு போகும்போது உனக்கு வந்துட்டு இப்போ நடந்ததுக்கு நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், உனக்கு ரொம்ப பெயினாக இருக்கா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம், வீட்டில் போய் ஒரு ஐஸ் பேக் வச்சா சரியாயிரும் அப்படின்ற சொல்கிறா. இல்லை நம்ம ஹீரோயின் அங்கே கணத்தில் ஐஸ் பேக் வச்சுட்ருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அவங்க வந்து புதுசாக அவன் கட்டியிருக்க அந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்ருக்கான். ஹீரோயினுமே வீடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற சொல்லிட்டாங்க, ஹாப்பி ஆகிட்டு பார்த்துட்ருக்கா. இவனுமே பின்னாடியே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு போகும்போது அவள் அப்படியே திரும்பி 2 பேருமே ஸ்லிப் ஆகி அங்கே விழுந்துடுறாங்க. 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டுருக்காங்க. அந்த டயத்தில் அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணதுமே நம்ம ஹீரோங்க விளைவிக்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு ஒரு சூப்பரான ஒர்க் வந்து கிடச்சிருக்கு, நீ என்ன வந்துட்டு பண்ண வரையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிகிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ எங்கே நீடில் காணாம பேக்கெட்டில் தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே நீடில் வந்து குத்திருச்சு போல், வலிக்குது அப்படின்றத அவள் சொல்கிறான். அப்போ வந்துட்டு பார்த்து எடுத்து விடு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ ஏதோ வேறு வேலை பண்ணிகிட்ருக்க போல், நான் பிறகு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணிடுறான். ஏன்னா அசிஸ்டன்ட்மே வந்துட்டுருக்காரு. அப்போ அங்கே அவருமே இவங்க சவுண்டை கேட்டுட்டு அவரும் தப்பாக புரிஞ்சிட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே நீடியில் வந்து எடுத்து கொடுத்ததுமே தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஒழுங்காக பத்திரமா உன் பேக்கெட்டை இல்லை நான் உன்னை இதை வச்சு நான் குத்திடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாக போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் மேடம் நான் ஒன்றும் பார்க்கல எதுவும் கேட்கல அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியை வந்து ஷையாக ஃபீல் ஆகிடுது, ஐயோ கடவுளே தப்பாக புரிஞ்சுட்டானேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே இருந்து போகிறா. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட பாஸ் என்ன எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சான்னு சொன்னதும் அவன் கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறான்.
பிறகு நைட்டு நம்ம ஹீரோயின் நான் வந்து என்னோட ரூமுக்கு போய் தூங்கணும், எங்கே இருக்கே ரூமுன்னு கேட்டதும், நீ இந்த ரூமில் தான் தூங்கணும் அப்படின்றத அவன் சொன்னதும், நான் எப்படி தூங்க முடியும், உன்னோட ஒய்ஃபு நான், ஆனால் உன்னோட ஒய்ஃபு கிடையாது அப்படின்ற சைட் அவங்க இருந்து போனதுமே நம்ம ஹீரோ அவங்க வேகமாக கையை பிடிச்சிட்டு அவளுக்கு அந்த பேங்கிள்ஸ்லாம் போட்டு விட்டதுமே, இது உன்னோட அம்மாவோடது, எதுக்காக நீ எனக்கு போட்டு விடுற அப்படின்ற சட்டி கேட்டதும், என்னோட ஒய்ஃப் தானே அடுத்து கிடைக்கணும் அதனால தான் சொன்னதுமே, நான் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தானே அப்படின்ற சொல்கிறா. கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொன்னதும், ஒருவேளை நான் இதை வந்துட்டு கொடுக்காம வச்சுக்கிட்டேன்னா அப்படின்ற சட்டி கேட்டதும், அப்படின்னா நீ என்னோட ஒய்ஃபை எப்பயுமே இருக்க ஆசைப்படுற நான் அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிருவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே இருந்து போகிறான். ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு, என்னடா எனக்கு நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துச்சிக்கா. அப்போ அந்த பேங்கில் பார்த்து நான் வந்து அம்மாட்ட இருக்கதை முதல் வாங்கணும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்துட்டு கால் வந்துடுது, முதல் நீ வீட்டுக்கு வந்து அந்த பேங்கிள்ஸை வாங்கிட்டு போயிரு, நான் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து போகிறா. ஹீரோ என்னத்தை வச்சுட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க பேங்கிள்ஸை கொடுத்து முதல் இங்கேருந்து கிளம்பு, வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. அந்த பேங்கிள்ஸை பிடிங்கிட்டு எதுக்காக வந்துட்டு இங்கே திருட வந்தேன்னு சொல்லி கேட்டதோ, அது என்னோடது, நீ மரியாதையாக கொடுன்னு சொன்னதுமே நான் கீழே போடுறேன், நீ வேணா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அதை கீழே தூக்கி போட்டு அங்கே உடச்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்க நீ கவலைப்படாத ஏதாச்சும் வச்சு ஒட்ட வச்சிடலான்னு சொல்லும்போது அவங்களையுமே அடிக்கிறாங்க. ஹீரோயின் கோவப்பட்டு அங்கே அடிக்க வரும்போது நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரி வாங்க நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, அதை எப்படி போவேன், உனக்காக நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நான் வந்துட்டு எவ்வளோ காசு வேணுமோ செக் போட்டு கொடுத்துட்றேன், நான் வந்துட்டு இவங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்ன வந்துட்டு இவன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்படிலாம் விட முடியாதுன்னு சொன்னதும், விட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியல அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் போய் அங்கே மிரட்டினதுமே அவங்க அங்கே பயந்து போயிடுறாங்க. ஒழுங்காக போய் அந்த கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கொடுத்துட்டு அவங்க செக்கையுமே கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மாவையுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போகும்போது நம்ம ஹீரோ அந்த பேங்கிள்ஸ் எப்படி உன்கிட்ட வந்துச்சுன்னு சொல்லி கேட்டதுமே, அந்த பேங்கிள்ஸ் வந்து என்னோட அம்மா எனக்காக கொடுத்தது அப்படின்றத சொல்கிறா. ஆனால் இது உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அவள் கவலைப்பட்டது, நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க, இதெல்லாம் சூப்பராக அங்கே ஒட்ட வச்சு கொடுத்துருவாங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு வீட்டில் இருக்கும்போது இங்கன்னு ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்ததுமே ஹீரோட்ட அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் தான் அவரோட ஒய்ஃப்னு சொன்னதுமே அவளுக்கு பார்த்துட்டு அங்கே கடுப்பாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோ அந்த பேங்கிள்ஸை கொடுத்து இதை வந்துட்டு நீ ஒட்ட வைக்கணும்னு சொன்னதும், யார்ப்பா இதை போய் உடைச்சது, இது உண்மையானது ரியல், ரொம்ப எவ்வளோ காசு தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இன்னொரு பேர் இருக்குமே அதேங்க அப்படின்றத சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அவள் கையில் ஹீரோ போட்டு விட்டுருந்ததை போட்டிருந்தா இல்லையா, அதை வந்துட்டு கொடுத்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு சரி ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கரெக்டாக நான் வந்துட்டு பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வெளியே போகும்போது என்ன நினச்சிட்ருக்கான், இவனுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறானா, இவனை மாதிரி வெட்டி போயிருக்க யாராச்சும் வந்து ஒர்க் பண்ணுவாங்களா, நான் வந்துட்டு ஐடியாவே வேறு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே யாருக்கோ கால் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அந்த லேடியுமே போய் மீட் பண்ணுறாங்க. ஆன்ட்டி இந்த பேர் வந்துட்டு கிடச்சிருக்கு, ஒரு பொண்ணு அவங்க அம்மா கொடுத்ததா சொன்னாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த லேடி ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்னோடய லைஃப்பை நான் நல்லபடியாக இப்போ தான் ஸ்டேபிள் பண்ணியிருக்கேன், என்னோடய லைஃப்பை யாரையுமே வந்து நான் கெடுக்க விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நம்மளோட உறவு என்னன்னே நம்மளுக்கு தெரியலை, நம்ம தான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணி அதை பற்றி விசாரிக்க சொன்னதுமே, நீங்களுமே 2 பேரும் என்ன பிரதர் சிஸ்டர் நினைக்கிறீங்களா பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாரு. பிறகு அங்கே நைட் போல் நம்ம ஹீரோங்க குக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பரவாயில்லையே உங்களுக்கு குக்கிங் கூட தெரியுமான்னு சொன்னதும், இன்னுமே உன்னோட ஹஸ்பண்டுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அதான் உனக்கு தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் வந்து குக் பண்ணுறதை பார்த்துட்டு வா பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. எதுக்காக நான் இப்படி கெட்டத்தனமாக யோசிச்சுட்ருக்கேன், இப்படிலாம் யோசிக்கக்கூடாது, ஒருவேளை அவர் என்னோட பிரதராக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றத சொல்கிறா. அங்கே வாய் ஃபுல்லாக ஒட்ட வச்சதும் நம்ம ஹீரோங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி விடுறான். பட் 2 பேருமே பக்கத்தில் க்ளோஸாக இருக்கும்போது அங்கே டக்குன்னு விலகிட்டு நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நம்மளோட உறவு என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிறணும், நம்ம பிரதர் சிஸ்டராக இருந்தால் என்ன வந்து நடக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறா. இப்போ ஹீரோக்குமே அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு, அப்படிலாம் இருக்க சான்ஸ் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒருவேளை அப்படி இல்லைனா நீ வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்க, என்ன பண்ணலான்னு சொன்னதுமே கூடவே சேர்ந்து ஒய்ஃபை இருந்துடலான்னு நினைக்கிறியான்னு கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் உடனே போய் டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு, அதுக்கு எதுக்கு வந்து எதெல்லாம் விசாரிக்கணும், நாளைக்கே கூட போய் நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமாங்க இருந்து எந்திரிச்சு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கும் கஷ்டமாக இருக்குது, அவனுக்குமே அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ரூமில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒயின் வேணும்னு சொன்னதுமே அங்கே ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்குறான். பட் கொஞ்சமாக ட்ரிங்க் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அப்படின்றத சொல்கிறான். பாஸ் கூட ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதானு சொல்லி கேட்டதுமே
அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு அவளாவே வந்துட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்கே ஃபுல்லாக பாட்டிலையுமே முடிக்கிற லெவலுக்கு போயிடுறா. போதை வேற தலைக்கேறி போயிடுது. நம்ம ஹீரோங்க வந்துடுறான். என்ன பண்ணிட்டுருக்க நீ, எதுக்காக இப்படி குடிச்சிருக்க அப்படின்ற சொன்னதும், நீ பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா, நான் எப்படி வந்துட்டு உன்னை போய் என்னோட பிரதராக ஏற்றுக்க முடியும், நான் வந்து உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன்னை டைவர்ஸ்லாம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு குடித்த பிறகு நீ ரொம்ப க்யூட்டாக பேசுகிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஹக் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் வந்து டைவர்ஸ் பண்ண விரும்பலைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கா. ப்ளீஸ் என்னை ஹக் பண்ணிக்கோ, என்னை கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு அவளை வந்துட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு அங்கே தூக்கிட்டு ரூமில் போய் படுக்க வைக்க போகிறான். இப்போ அவனுக்குமே இந்த கிஸ் பண்ணுற மைண்ட் தான் வருது. பட் இருந்தாலுமே நீ தூங்குன்னு சொல்லிட்டு அங்கே தூங்க வச்சுட்டு உன்னையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே அங்கே ஸ்டெப் மதர் அவங்க பையன்ட்ட நீ தான் இந்த கம்பெனியோட ஹெட் ஆவ, இதை பற்றி நீ கவலைப்படாதான்னு சொன்னதோ, ஆனால் அப்பா தான் அவங்க பையனை வர வச்சுட்டாரு, என்ன பண்ணுறதுமான்னு சொன்னதோ, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை அங்கே வர விட்டாதானே அப்படின்றத சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை மீட் பண்ண வந்தார். 2 பேருமே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவர் அங்கேருந்து வேகமாக போயிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே முழிப்பு வந்ததோ, நான் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன், நீ எதுக்காக என் பக்கத்தில் படுத்திருக்கேன்னு சொன்னதோ, நல்லா யோசிச்சுப்பாரு, ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு பூரா உன் தொல்லை எனக்கு தாங்க முடியல, தயவு செஞ்சு இனிமேலாம் நீ இப்படிலாம் குடிக்காது அப்படின்ற சொன்னதோ, நீ ஒன்றும் இப்படிலாம் என்னை பற்றி சொல்ல தேவை கிடையாது, நான் ட்ரிங்க்ஸ் வந்து எவ்வளோ பண்ணாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் உங்க வந்து ஸ்டெப் மதர் வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே போகிறான். என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதோ, இன்றைக்கி வந்துட்டு போர்ட் மீட்டிங்க்கு நீ வரக்கூடாது அப்படின்றத சொன்னதோ, என்னோடப்பா என்னை இன்வைட் பண்ணியிருக்காரு, நான் வராமல் எப்படி வந்துட்டு அங்கே வந்து புது சேர்மனை சூஸ் பண்ணுவாங்க, என்கிட்டயுமே ஷேர்ஸ் இருக்குல்ல அப்படின்றத சொன்னதும், அந்த ஷேர்ஸ் எல்லாம் என்னோட பையனுக்கு நீ வந்துட்டு மாற்றி கொடுத்துரு, இல்லைன்னா நல்லா தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மிரட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன காலையிலேயே வந்து நாய் குறைக்கிற சவுண்டு கேட்குதுன்னு சொன்னதோ, நீ இப்போ வந்துட்டு என்னை நாயின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. பரவாயில்லையே என்னோட லாங்குவேஜெல்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. நீ தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. நான் வந்துட்டு உன்னோட அப்பாட்ட சொல்லிடுவேன், நீ ரவுடிங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி நீயாவே வந்துட்டு என்னை அடிக்க வச்சு அந்த பேங்கிள்ஸை பிடுங்கணும்னு சொல்லி மிரட்டினதுமே, அப்படின்னா இங்கே வந்து உங்ககிட்ட அந்த பிரேஸ்லெட்டை கொடுத்துருக்கா அப்படி தானேன்னு சொல்லிட்டு கேட்குறோம். நம்ம ஹீரோயின் மரியாதையாக அந்த பிரேஸ்லெட்டை கொடுங்க அப்படின்றத சொல்லதும், அது எனக்கு தான் சொந்தம், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. காட்ஸ்ட இவனை வந்துட்டு மீட்டிங்க்கு வரவிடக்கூடாது, நான் எப்படி வரான்னு பார்க்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே அவங்கள போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. அந்த லேடி கோவமாக திட்டிட்டு போனதுமே இவளுமே அங்கே பின்னாடியே பிரேஸ்லெட்டை வாங்கிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறா. நம்ம ஹீரோ அப்படிலாம் பின்னாடி போகாத, கண்டிப்பாக நான் அதை உனக்கு திரும்ப வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் ஹீரோட்ட அவங்க ஸ்டெப் மதர் பயங்கரமாக நல்லா தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலை பண்ணுறாங்களே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், ஒரு வேளை நான் வந்துட்டு அங்கே ஹெட்டாக செலக்ட் ஆகாமல் விட்டேன்னா எனக்கு ஜாப் போச்சுன்னா நான் வந்து புதுசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு குக்குமே வந்து நல்லா தெரியல அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இல்லை உங்கள் ஃபேஸை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, ஸோ உங்களுக்கு இதை விட பெட்டரான வந்துட்டு ஆப்ஷன் நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் கூட வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து வேலையை சொல்லதும், எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதேன்னு சொல்கிறான். நான் இருக்கனே, நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்லித்தரேன்னு சொன்னதும், என்ன நம்ம 2 பேத்துக்கு நடுவில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் அதை விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறா. அசிஸ்டன்ட் பாஸ் உங்கள் பிரதர் 300 மில்லியன் வந்து எடுத்திருக்காரு காசு, அவரோட சொந்த யூஸ்க்காக வந்துட்டு பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறீங்க பாஸ் அப்படின்றத சொன்னதும், கவலைப்படாத எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லும்போது, மேடமுக்கு நீங்கள் உண்மையிலே டைவர்ஸ் கொடுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது, நம்மளுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறான். இப்போ அங்கே மேலே அந்த பொருளெல்லாம் வச்சுட்டு இருக்கும் போது அங்கே ஒரு டைரி இருக்குது, அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே உள்ள ஒரு குட்டி பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எழுதியிருக்காங்க, நான் ஷாசிக்காக வந்துட்டு இந்த பேங்கிள்ஸ் இன்னொன்று வந்து கொடுத்துருக்கேன், நீ அவளை வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா நம்ம ஹீரோயின்ட்டு அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து காமிக்கிறான். சின்ன வயசில் நீ இப்படி தான் இருப்பேன்னு கேட்டதும், சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் தெரிவாங்க, எனக்கு எப்படி தெரியும் நான் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் வந்து இவ இப்படி தான் இருப்பாளான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னதுமே, சின்ன வயசில் ஃபோட்டோ இருக்குது நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தா 2மே மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதை நீ படித்து பாருன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, அப்போ அங்கே உள்ளே எழுதியிருக்கதையுமே படித்து பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அப்படின்னா நம்ம 2 பேரும் பிரதர் சிஸ்டரான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மாவுமே நீங்கள் அப்படின்னா உடனே டைவர்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட் ரிப்போர்ட்டை கொண்டு வந்துடுறாரு. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி நம்ம ஹீரோங்க பார்த்ததுமே இதில் என்ன இருக்குது தெரியுமா அப்படின்றத சொல்லதும், எனக்கு நல்லாவே தெரியும்,
நம்ம வந்துட்டு உடனே டைவர்ஸ் வாங்குறதுக்கு தான் சரின்னு சொன்னதுமே, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம 2 பேரும் பிரதர், சிஸ்டர் கிடையாது. நம்மளோட டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகலன்னு சொன்னதும், அப்படின்னா ஏன் உங்க அம்மா வந்துட்டு இப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்றத அவ கேட்குறா. இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தாத்தாவ தான் போய் மீட் பண்ணி விசாரிக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மீட்டிங் முடியட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்றான். பிறகு இப்ப நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனையுமே அவங்க ஃப்ரெண்டுட்ட சொன்னதும், அவனுக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. என்னப்பா நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்ப அவங்க ஸ்டெப் மதர் வேற ஒரு பெர்சன் கூட வர்றத பார்த்துட்டு அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு வேகமா போய் மறைஞ்சுக்கிறா. அந்த லேடி அந்த ஆள கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அத பார்த்துட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவ ஃபோட்டோ வேற எடுத்து வச்சுக்கிறா. இந்த லேடிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. ரொம்ப சீப்பானவங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததும், நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுமே, நான் உன்ன கூப்பிடுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்றான். பிறகு அங்க வீட்டுக்கு போனதுமே நம்ம ஹீரோயின் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோங்க ஷாக் ஆகிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த லேடி இந்த மாதிரி கேவலமான வேலை தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, இது மூலமாக நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றத சொல்கிறான். அந்த ஃபோட்டோவை நம்ம ஹீரோயின் கொடுக்குறதுக்கு அங்கே காசு கேட்டதும் அவன் ஃபோனை கொடுக்க மாட்டான். ஹீரோயின் எப்படியோ வம்பு பண்ணி பிடிங்கிட்டு எனக்கு நீங்கள் இதுக்காக 5 லவ் கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதும், என்ன இவ்வளோ போதுமா காசு அப்படின்றத சொன்னதும், நீங்கள் ஹெட் ஆன பிறகு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா 1 லேக் வந்து கொடுத்துருங்க அப்படின்றத சொல்கிறா. காசுக்காக ஏன் இப்படி அலையணும், பேசாமல் நீ என் கூட சேர்ந்து இருந்தேன்னா எல்லாமே உனக்கு தானே சொந்தம் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது, அதை பற்றிலாம் நான் பிறகு யோசிக்கிறேன்ப்பா அப்படின்றத அவங்க சொல்கிறா. பிறகு அசிஸ்டன்ட் பாஸ் அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக நீங்கள் ரெடி பண்ண சொன்னீங்க அந்த எம்ப்ளம் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதும், கரெக்டாக நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஸ்டெப் மதரோட பையன் நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் அப்பாட்ட சொல்லி என்ன வந்துட்டு ஹெட் ஆக்க சொல்லுங்கள், ஆனால் அவர் அவங்க பையனை ஆக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு தான் வந்துட்டு அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க ஹஸ்பண்டையுமே அவங்க மசாஜெலாம் கொடுத்து நீங்கள் பேசாமல் வந்துட்டு நம்ம பையனை ஆக்கிட வேண்டியதானே, அங்கே பூஜைனால நடக்கவே முடியாது, அவன் எப்படி கம்பெனியை சமாளிப்பான்னு சொன்னதும், சொல்கிறதுமே சரிதான் நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்றத அவருங்க சொல்கிறாரு. நீங்கள் யோசிக்கலாம் கூடாது பண்ணிடணும்னு சொன்னது அவர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. பிறகு அவங்க ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ காமிச்சு நாளைக்கு இவன் வந்து கம்பெனிக்கு வரக்கூடாது, இவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்களுமே காசு வாங்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோங்க ரெடியாகி கிளம்பி நிற்கவுமே நம்ம ஹீரோயின் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா, நீ பேசாமல் என் கூட சேர்ந்து ஒர்க்குக்கு வந்துட்டேன்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற சொன்னதும், ஓ நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு டையெல்லாம் வந்து போட்டு விட சொல்கிறான். ஹீரோக்கு ரொம்ப வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிருக்கு ஹீரோயினை பார்த்துட்டு. ஹீரோயின் நிம்மதியை பார்க்க மாட்டா, அவளுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க 2 பேரும் ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. பாஸ் நம்ம கிளம்பலாமா அப்படின்ற சொல்கிறாரு. பிறகு எல்லாரும் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து சில ரவுடிங்களை எல்லாம் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணாங்கல்ல, அவங்க வந்து அடிக்க வந்துடுறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் வந்துட்டு கிளம்பி போங்க, நான் வந்துட்டு இவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே அங்கே கிளம்பிட்டுருக்காங்க. பட் அங்கே வந்து கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டுது. இங்கே வந்துட்டு காமிக்கிறாங்க, பார்த்தா வந்துட்டு மீட்டிங் எல்லாம் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு யாருக்குமே விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அவங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்து காசெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க போல். ஸோ வந்துட்டு எல்லாருமே இவனை வந்துட்டு அங்கே ஹெட் ஆக்கிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து முடிவு பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வந்துட்டு நடக்கவே மாட்டுது எந்த வேலையுமே. இப்போ நம்ம ஹீரோயின் இது ஒன்றும் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக இறங்கி போய் காருக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிறா. என்ன சாகணும்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க திட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பைத்தியம் ஆயிட்டியா, செத்து தொலைஞ்சேன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டதும், பேசுகிறதுக்கெலாம் டைம் கிடையாது, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. இங்கே பார்த்தா அசிஸ்டன்ட் பயங்கர சண்டை போட்டுட்ருக்காரு. பிறகு அவங்க அப்பா ஃபைனலாக வந்துட்டு யார் வந்து ஹெட்டுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அப்போ இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் உன்னோட ஓட்டெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, நான் 85% என் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொன்னதும், ஃபஸ்ட்டு நான் வந்து பேச என்ன வந்திருக்கணும் அதை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை அவங்களுக்காக நான் எல்லா எம்ப்ளமே வந்து கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க உங்களுக்கே வந்து சப்போர்ட் பண்ணுறன்ற மாதிரி அங்கே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டுருக்கு, இது எப்படி மாற்றி பேசலாம், ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பாட்ட அங்கே அவன் வந்துட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணாண்டே அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன அப்படி கேவலமான வேலைன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணதுமே நம்ம ஹீரோயின் எடுத்த ஃபோட்டோவுமே அங்கே வந்து காமிச்சதுமே இருக்க எல்லாருமே இப்படி சீப்பான லேடியான்னு சொல்லிட்டு இங்கே கேவலப்படுத்தி பேசுனதோ அவருக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அப்போ அவங்க வந்துட்டு சாரி கேட்டுட்டு நடிக்கிறாங்க. பட் வந்துட்டு மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவருங்க வந்து கோவப்பட்டு கத்திட்டு இதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிட்டேன், என்னோட பையன் பூஜன் தான் இந்த கம்பெனியோட ஹெட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, இப்போ உன்னால் எந்திரிச்சே நடக்க முடியாது, நீ என்ன சாதிக்க போகிற அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ எந்திரிச்சு
நின்றான். அதை பார்த்துட்டு அந்த லேடிக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. நீ எப்படி எந்திரிச்சு நிற்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் தானே என்னை மேலே இருந்து கீழே தள்ளி விட்டு காலை உடைக்க பார்த்தீங்க, அதுக்கு மேலே நான் செத்து போயிருந்தேன்னு நினச்சிங்க, பட் என்னை தாத்தா என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றிட்டார் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்போ அவங்க அப்பா, நீ இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் வேறு பண்ணையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கே வந்துட்டு கிளம்பி போனதுமே நம்ம ஹீரோ, இது வந்துட்டு எனக்கு தான் சொந்தமானது, தாங்கன்னு சொல்லிட்டு கையில் இருக்க பேங்கில் பிடிங்க நம்ம ஹீரோயினுக்கு அங்கே போட்டு வச்சான். இதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த லேடி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. பிறகு அங்கே போயிட்டுருக்கும் போது இங்கே வந்துடுறா. நீங்கள் தான் இந்த கம்பெனியோட ஹெட் ஆகிட்டீங்களாமேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பிட்டு பேசினதும், ஏன் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சவே வந்துட்டு ஆகாமல் போயிட்டானா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், என்னோடய ஃபேமிலி தான் வந்துட்டு முடிவு பண்ணாங்க, நான் ஒன்றும் பண்ணலையே முடிவு, நான் உங்களை தான் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், அவங்க ஒய்ஃப்னு ஒருத்தி நான் பக்கத்தில் இருக்கனே, ஏன் உனக்கு கண்ணு தரலையான்னு சொல்லி கேட்டதுமே அவள் வந்து அதை கண்டுக்கல. நம்ம ஹீரோட்டாங்க ஹாப்பியாகிட்டு பேசுகிறா. அப்போ நம்ம ஹீரோ, என்னோட அப்பா கூடி சீக்கிரம் என்னோட ஸ்டெப் மதருக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துருவாரு, நீ பேசாமல் மேரேஜ் பண்ணணும்னா என்னோட அப்பாவோட பண்ணிக்குவேன், இந்த வீட்டோட எல்டர் லேடி ஆயிடுவேன் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கேருந்து கோமா கிளம்பிடுறான். இல்லை நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆன்ட்டி வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நீ என்னோட பையனோட ஒய்ஃப் ஆச்சு, இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், எங்களுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்குன்னு சொன்னதுமே, ஒத்துக்க மாட்டேன், இவன் என் பையனோட ஒய்ஃப் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பையனுமே அங்கே வந்துடுறாரு. அம்மா நீங்கள் வந்து விடுங்க, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்றத சொன்னதும் அப்படி இருந்தால் அந்த லேடி வந்து விட மாட்டாங்க. தேவையில்லாமல் சண்டை போட்டதும் ஹீரோவுமே அங்கே கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவங்க பையன், நீங்கள் கிளம்புமா அப்படின்றத சொல்லிட்டாங்க சமாதானப்படுத்திட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அங்கே வந்ததுமே அங்கே ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அங்கே பக்கத்துலேயே விட மாட்டான். அப்போ நம்ம ஹீரோயின், இவ்வளோ தூரத்துக்கு ஜெலஸெல்லாம் ஆகாத, நான் ஃபேக்காக வந்து ஆக்ட் தான் இவனுக்கு பண்ணியிருந்தேன், அதுக்கு மேலே இவனுக்கு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பையங்க மேலே தான் சொன்னதும் அவங்க நம்ம ஹீரோட்டாங்க வந்துடுறான் பக்கத்தில். இது என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே ஹாப்பியாக இருங்க அப்படின்ற சைட் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. பிறகு அங்கே ஆளுங்கெல்லாம் நம்ம ஹீரோவங்க அடிக்க வந்துடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறா. இருந்தாலுமே ஹீரோக்கு அங்கே அடிபட்டுருது. அங்கே அசிஸ்டன்ட் வந்து அவங்க எல்லாத்தையுமே அங்கே அடித்து விரட்டி விட்டாங்க. பிறகு ஹீரோயின் அங்கே மெடிசன்லாம் போட்டு விடும்போது, அப்படியே எனக்கு இன்றைக்கி குளிக்கிறதுக்குமே நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும், அப்படிலாம் நான் பண்ண முடியாது, ட்ரெஸ்ஸெல்லாம் உன்னை போய் பார்க்க முடியுமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, நல்லா யோசிச்சு பாரு, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ பார்த்ததே இல்லையான்னு சொல்லும்போது அவங்க அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. குளிக்கும் போது அங்கே ஃபோட்டோ எடுத்து தலையாது தான். அப்போ அங்கே நான் பண்ண மாட்டேன், உன்னோட அசிஸ்டண்ட்டை பண்ண வைன்னு சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட்மே வந்துடுறாரு. பாஸ் அந்த ஆள் ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தாச்சுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே போகிறான். உண்மையை சொல்லி யார் வந்துட்டு இதெல்லாம் பண்ண சொன்னதுன்னு கேட்டதும் அந்த ஆள் சொல்ல மாட்டான். இவன் சொல்கிற வரைக்கும் விடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே டார்ச்சர் பண்ண சொல்லிட்டு போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோ வந்ததும் அவன் என்ன சொன்னானான்னு கேட்டதும், என்னை வந்துட்டு நீ குளிக்க வச்சாதான் அவன் சொல்லுவானான்னு சொன்னதும், போதும் இந்த வேலையெல்லாம் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. நம்ம ஹீரோ பக்கத்தில் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வேற வந்துடுறான். பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு மெடிசன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. மெடிசனை சாப்பிடுங்கன்னு சொன்னதும் எனக்கே உடம்பு முடியாமல் இருக்குது, ஒய்ஃபெல்லாம் இப்படியே வந்துட்டு கேர் பண்ணுவாங்க, அவங்க கையாலே ஊட்டி விடுவாங்க, நீயுமே ஊட்டி விடு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஊட்ட போகிறா. பட் இருந்தாலும் இப்படியா ஊட்டுவாங்க, ரொமான்ஸாக ஊட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான். அப்போ ஹீரோயின், நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ, அதை பற்றி எனக்கு கவலை இருக்குது, இல்லைனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அவன் பயந்துட்டு அங்கே வந்து அந்த மெடிசன்லாம் வந்துட்டு சாப்பிட வேண்டியதாகிடுது. அப்போ ஹீரோ, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, நான் வந்து உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னதுமே வேமா பக்கத்தில் பிடிச்சி எழுதிட்டு நீ என் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின், இப்போல்லாம் இதை பேசுகிறதுக்கு டைம் கிடையாது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா, ஐயோ கடவுளை எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் என்னாச்சின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, எனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, ப்ளீஸ் நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்னாச்சின்னு சொன்னதுமே, நீ ஃபேக்காக வந்துட்டு ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், இல்லை நான் வந்துட்டு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், இல்லை ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் பண்ணிக்கூட அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறா. என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னதும், இல்லை என்னோட திங்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு வேமாங்க இருந்து போயிடுறா. பிறகு அசிஸ்டன்ட், பாஸ் அது எங்கூட ஆன்ட்டி தான், நான் உங்களை வந்துட்டு அடிக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணுறது, அவங்க வந்து சவுசியை தான் அடிக்க வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு எங்களோட மேரேஜுக்குமே அவங்க வராங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே கிளம்பி போகிறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ஷெங்மே, ஃபைனலாக நீங்கள் என்னோட மேரேஜுக்கு வந்துட்டீங்க, ஃபேக்காக தான் ஆளை ஏற்பாடு பண்ணி நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்.
அங்கே அவள் ரொம்ப சிரித்து ஹாப்பியாக இருக்கா. ஆனால் ஹீரோவை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. பரவாயில்லையே காசுக்காக நீ என்னோடய ஃப்ரெண்டவே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன். பட் என்னோடய ஃப்ரெண்டு தான் கட்டாயப்படுத்தினான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சான்னு சொன்னது அது எல்லாமே அந்த ஆன்ட்டி தான், அவங்க அங்கே இருக்காங்க பாருங்கன்னு சொன்னதும் அவங்கள பார்த்துட்டு இவங்களுக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன எதுக்கு அடிக்க ஏற்பாடு பண்ணுறாங்க ஆள் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அங்கே அவங்கள மீட் பண்ணிட்டு பேசுகிறான். ஹீரோயினுமே கூட்டிகிட்டு போயிட்டு இதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் உங்களுக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதுக்காக நீங்கள் வந்துட்டு என்ன அடிக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணீங்கன்னு சொன்னதும் நான் ஏன் அப்படி போய் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆல்ரெடி எங்களுக்கு எல்லா உண்மைகளுமே தெரிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து ஆள் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த லேடி நாங்கள் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்துட்டு அவங்க தப்பு பண்ணாத மாதிரி அங்கே வந்துட்டு சீனை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் இதுக்கப்புறம் அவன் மேலே கை வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்துடுறாரு. இந்த பொண்ணை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனே, ஏன் இது உன்னோட ஒய்ஃப் தானேன்னு கேட்டதுமே அவங்க இருக்க எல்லாருமே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே நம்ம ஷெங் வந்துடுறான். நீங்கள் வாங்க அங்கிள் மோதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறான் ஹீரோட்ட. அப்படின்னா அன்னைக்கு இவங்க அதனால தான் உன் கூட உட்காந்துட்டு பேசுனாங்களா, அப்போ நீ என்கிட்ட இத்தனை நாளாக மறைச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு கல்யாணமான பையன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி வா நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோங்க கோவப்படுறான். நீ எதுக்காக அப்படி வேலையெல்லாம் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அவன் ரொம்பவே கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்த போகிறா. இப்போ ஹீரோ நான் பக்கத்தில் கூட வராமல் தள்ளி போனதுமே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் என்னோடய ஃப்ரெண்டுக்காக பண்ணிட்டேன், நீ நல்ல பையனில் இந்த ஒரு டைம் மன்னிச்சிரு அப்படின்றத சொன்னதும் நான் இந்தளவு வந்துட்டு மன்னிக்கலாம் ஒன்றும் முடியாது, கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு உள்ள. எதுக்கு இப்போ வந்துட்டுருக்கான் இவன் வேற தொல்லை பிடிச்சவேன்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சுக்கிறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் உங்களோட கிராண்ட் ஃபாதர் கால் பண்ணியிருக்காங்க, உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு அங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போனதும் இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ அவசரமாக இப்போ உள்ளே வரணுமா, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்படுறான். எனக்கு நெக்ஸ்ட்டு அங்கே வந்து மவுண்டனுக்கு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா என்னால் இதுக்கு மேலே ஏற முடியாதுப்பா, எதுக்காக அவர் இங்கே வந்து இருந்துட்டுருக்கார் அப்படின்றத சொன்னதும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான்வா, அவருக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற சைட்டு அங்கே போனதும் ரொம்ப ஓல்டான பர்சனாக இருப்பார் போலேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. பார்த்தாங்க ஒரு பர்சன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சூப்பராக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கோமே, வா இவர் ரொம்ப வந்துட்டு எங்கே இருக்க மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்ருக்காரு, எனக்குமே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வந்து வெயிட் பண்ணி நான் கேட்டுட்டு வரேன் அந்த பர்சன்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். பிறகு அங்கே பக்கத்தில் வந்துட்டு அவர் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்க ரெடியாக இருக்காராம். பட் நீ வந்து அவரை ஹக் பண்ணணுமான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஹோம் ஆகிட்டங்க வேகமாக வந்துட்டு கெட்ட வார்த்தையில் திட்டு போகிறான். ஹீரோ வந்து வாயை முடிக்கிறான். ஏய் வாயை மூடாது என்னோட தாத்தா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டு அவள் ஷாக் ஆகிட்டு அப்புறம் ஏன் போய் சொன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவர் நிறைய வந்து ஐஸ்கிரீம்லாம் கொடுத்துட்ருக்காரு. இவ்வளோ ஐஸ்கிரீம்லாம் நீ சாப்பிடக்கூடாது, ஒன்று மட்டும் தான் சாப்பிடணும்னு சொன்னதும் அப்போ அங்கே அவருக்கு கோவம் ஆகிட்டு நீ எப்பயுமே இப்படி தான் தொல்லை பண்ணுவேன், அதனால தான் நான் உன்னை இங்கே சிட்டிக்கு அனுப்பி விட்டுட்டேன், உன் தொல்லை தாங்க முடியலன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே இவன் எப்பயுமே இப்படி தான் பேசிகிட்டு இருக்கான், எதையுமே நம்மளுக்கு பிடிச்சதை பண்ண விட மாட்டான் அப்படின்ற சொல்லிட்டு அவளுமே கோவப்படுறா. நீ கவலைப்படாதம்மா அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் அந்த 2 பேங்கிள்ஸுமே எடுத்து கொடுத்து இந்த 2 பேங்கிள்ஸ் சொல்கிற ஸ்டோரி என்னது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இந்த 2 பேங்கிள்ஸையுமே நான் இவனோட அம்மாவுக்காக தான் கிஃப்டாக கொடுத்தேன், அவங்க அம்மா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சூசிக்கு வந்துட்டு அதை கிஃப்டாக கொடுத்துட்டாங்க, ஸோ அவங்களோட பொண்ணு தான் நீ அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அந்த ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் போல் அவங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவே. அவங்க வந்துட்டு ஒரு நேவியை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் வந்துட்டு அவர் அங்கேயே வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டு வாசி, உன்னை வந்து வளர்க்க முடியாமல் அவங்க இந்த மாதிரி வந்துட்டு விட்டுட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கவலை ஆயிட்டுருக்கு. உயிரோடு இருந்துட்டு நம்மளை இவ்வளோ நாளாக தனியாக பிரித்து வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு நீ இதை பற்றிலாம் யோசிச்சுட்ருக்க, அதை எல்லாமே நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு தான், நீ கூடி சீக்கிரம் எனக்கு ஒரு கிராண்ட் சைல்டை வந்து பெற்று கொடுக்கணும், நான் எப்படி தனியாகவே சுற்றிட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. குழந்தைய பற்றி பேசினதுமே 2 பேத்துக்குமே இங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. தாத்தா நாங்கள் வந்துட்டு 2 பேரும் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்ற சைட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கே சில பர்சன்ஸ்லாம் வந்துட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு யார் இவங்க அப்படின்ற சொன்னது இவங்களுமே எங்கள் தாத்தா கூட தான் சேர்ந்துருக்காங்க, தாத்தா வந்துட்டு அவருக்கு தெரிந்த ஸ்கில்லெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்ற சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஸ்லிப்பாகி விழுக போகிறா. அங்கே நம்ம ஹீரோ பிடிச்சிடுறான். அந்த பசங்களுமே அதே மாதிரியே வந்துட்டு கீழே விழுந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க பிடிக்கிற மாதிரி. லவ்வி டப்பி கப்பலாக இருக்காங்கப்பா அப்படின்ற சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வாயை முடுங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான்.
பிறகு ஹீரோ, ஹீரோயினும் அங்க ரூம்க்கு வர்றாங்க. அப்ப ஹீரோயின், "இங்க ஒரு பெட்டு தான் இருக்கு. நான் வந்து இங்க தூங்க போறேன். நீ கீழ படுத்துக்கோன்னு" சொன்னதும், சிங்கிள் பெட் தான் வப்பாங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு. நான் வந்துட்டு ஏன் கீழ படுக்கணும்? நான் கூட தான் படுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்துட்டு எல்லாருமே அங்க என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க பக்கத்துல க்ளோஸா வந்ததும், "கீழ விழுந்துடுறா, கையில அடிபட்டு போயிருது. பார்த்து பண்ண மாட்டியா? எப்படி எனக்கு வந்து பெயின் ஆயிட்டுருக்கு" அப்படின்றத அங்க சொல்லிட்டு இருக்கா. அங்க சரி நான் மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கதவ ஓப்பன் பண்ணா, எல்லாரும் அங்க இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன நடந்துட்டுருக்கு?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். தாத்தா அவளுக்கு வந்துட்டு பெயின் ஆயிட்டுருக்குன்னு சொன்னதும், "நீ ஒழுங்கா பார்த்து நடந்துக்க வேணாமான்னு" சொன்னதுமே, "ஐயோ தாத்தா நீங்க வேற அவ வந்து கீழ விழுந்து அடிபட்டுருச்சு கையில, மெடிசன் வேணும்னு" சொன்னதுமே, "இப்போ உடனே நாங்க வந்து எடுத்து குடுத்து விட்றோம்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்க மெடிசன்லாம் கொண்டு வந்து குடுத்ததுமே, தாத்தா வந்து உங்கள கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தை பெத்துக்கிற சொன்னாருன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோவுமே அங்க உள்ள போய் அவளுக்கு அங்க பேண்டேஜ் எல்லாம் போட்டு விடுறான். அவ ரொம்ப ஹாப்பியாயிட்டு நம்ம ஹீரோவ டச் பண்ணலான்னு பார்க்குறா. பட் இவன் திருப்புனதுமே முகத்த அவ வந்து வேகமா கையெடுத்துக்கிறா. "நீ என்ன டச் பண்ணேன்னா நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்" அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது" அப்படின்றத சொன்னதும், "தாத்தா சொன்னத பத்தி நீ என்ன யோசிக்கிற?" அப்படின்றத கேட்டதும், அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லும்போது, ஹீரோ அங்க வேகமா ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். 2 பேருமே ஒண்ணாவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங்குமே அங்க நம்ம ஹீரோ எந்திரிச்சுட்டு ரொம்ப அவட்ட ஹாப்பியாயிட்டு பேசிட்டு இருக்கான். நம்ம திரும்ப ட்ரை பண்ணா தானே குழந்தை வேகமா பிறக்கும்னு சொல்லிட்டு திரும்பவுமே அங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்புறம் "நாங்க வந்துட்டு இப்போ கிளம்புறோம் தாத்தா" அப்படின்றத சொன்னதும், "சரி போயிட்டு வாங்க. ஆனா வந்துட்டு கூடிய சீக்கிரம் குழந்தை பெத்து குடுக்குறதுக்கு வழி பாருங்க" அப்படின்றத சொன்னதும், அவங்களுமே அங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின், "எனக்கு காலெல்லாம் பெயின் ஆயிட்டுருக்கு. நான் எப்படி நடப்பேன்?" அப்படின்றத சொன்னதும், "நான் வந்துட்டு உன்ன தூக்கிட்டு போறேன்னு" சொல்லிட்டு அங்க வந்துட்டு ஹாப்பியாயிட்டு அங்க தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. பிறகு அங்க நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட, "என்னால நம்பவே முடியல. அவங்க வந்துட்டு எப்படி வந்து குழந்தைகிட்ட இந்த மாரிலாம் நடந்துக்குவாங்க? இந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்களேன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி போயிட்டுருக்கா. பிறகு நம்ம வந்துட்டு போய் அவங்கள மீட் பண்ணிர்லாம். "நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு" ஹீரோ சொல்றான். அங்க போய் அவங்கள மீட் பண்ணதுமே, "அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது" அப்படின்றத அவங்க சொல்லிட்டுருக்காங்க. அப்ப அங்க அந்த பேங்கிள்ஸ குடுத்து, "இது உங்களோடது தானே? நீங்க தானே என்னோட அம்மான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது என்னோடதெல்லாம் கிடையாது. நீ ஒண்ணும் என்னோட பிள்ளை கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இன்னுமே ரொம்ப திமிரா ரூடாவே பேசிட்டுருக்காங்க. ஹீரோயின், "நீங்கலாம் அம்மாவா இருக்கவே தகுதி கிடையாதுன்னு" சொல்லிட்டு அங்க கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அங்க ஷெங் வந்துடுறான். உடனே அந்த லேடி, "ப்ளீஸ் நீ வந்துட்டு அவன் முன்னாடி ஏதாச்சும் காட்டி குடுத்துறாத. அவங்க அங்கிள்ட்ட சொல்லிருவான். எனக்கு பிரச்சனையாயிரும்" அப்படின்றத சொன்னதும், அப்ப அவங்களுமே வந்துட்டு கண்டுக்காத மாரி, "இல்ல நாங்க சும்மா தான் பேச வந்தோம். நம்ம இப்ப கிளம்பலாம்ன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது, அப்ப அவன் வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து யோசிச்சுட்டுருக்கான். பிறகு "இந்த பேங்கிள்ஸ் எப்படி இங்க இருக்கு?" அப்படின்றத கேட்டதும், "ஐயோ! இது பூஜனோடது. அவங்க வந்தப்போ வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. நான் குடுத்துடுறேன்" அப்படின்றத சொல்றாங்க. பிறகு அங்க அந்த என்கிட்ட கால் பண்ணி, "உனக்கு ஃபூஜன் வேணும்ல, ஸோ வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் சொல்றத நீ கேளுன்னு" சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அங்க டீல் போடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ஃபீல் பண்றா. அவங்க அம்மாவா இருக்கவே தகுதி கிடையாது. எப்படி வந்து குழந்தைய வளர்க்க வச்சிருக்காங்க. எனக்கு யாருமே இந்த உலகத்துல இல்லையேன்னு சொன்னதும், "ஏன் நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் தான் உனக்கு இருக்கேன்ல. கண்டிப்பா நான் உன்னை யாருக்காக எப்பயுமே விட்டு குடுக்க மாட்டேன்" அப்படின்றத சொல்றான். நெக்ஸ்ட் மார்னிங் தூங்கி எந்திரிக்கும்போது நம்ம ஹீரோ அவ்வளவே அங்க பார்த்துட்ருக்கான். என்னாச்சுன்னு கேட்டதுமே, "நைட் என்ன தூங்கினியா நல்லா நிம்மதியா? நீ எத பத்தியும் ஃபீல் பண்ணக்கூடாது. நான் எப்பயுமே உன்ட்ட வந்துட்டு நல்லபடியா நடந்துக்குவேன். நான் இருக்கேன் உனக்காக" அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேருமே அங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்காங்க. திரும்ப நம்ம ஹீரோ, "அப்பனா நம்ம ரொமான்ஸ் பண்ணலாமான்னு" சொல்லிட்டு அங்க ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயின் அங்க பின்னாடி வந்து ஹக் பண்ணதும், "நீ தேவையில்லாம எனக்கு வந்துட்டு இப்படிலாம் தொல்ல குடுக்கக்கூடாது. எனக்கு வயிறு பெயின் ஆயிட்டு இருக்குன்னு" சொன்னதும், "ஏன் வயிறு வலிக்குதுன்னு?" சொல்லிட்டு கேட்குறான். "பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படியா பேசிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு அவ கோவப்படுறா. அப்ப அவங்க அம்மா வந்து கால் பண்ணிட்டு மீட் பண்ண வர சொல்றாங்க. பிறகு நம்ம ஹீரோயின மீட் பண்ணிட்டு, "நான் உண்மைய ஒத்துக்கிறேன். நீ தான் என்னோட பொண்ணு. ஆனா நீ வந்துட்டு இந்த கார்ட வச்சுக்கோ. காசு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ. இந்த விஷயத்த பத்தி வெளிய சொல்லக்கூடாதுன்னு" சொன்னதும், அங்க அவளுக்கு கோவமாயிட்டுருக்கு. "உங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. அம்மான்னு சொல்றதுக்கு கூடன்னு" சொன்னதும், "நான் என்ன பண்ண முடியும்? உங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. நான் ரொம்ப சின்ன பொண்ணு. என்னால பேபிய வந்துட்டு ஏன் வளர்க்க முடியாது. அதனால தான் இந்த பேங்கிள்ஸையுமே அங்க கழட்டி வச்சுட்டு வந்தேன். யாராச்சும் காசுக்காகவாச்சும் உன்ன வளர்க்கட்டும்னு சொல்லிட்டு" அப்படின்றத சொல்றாங்க. அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ கஷ்டமாயிட்டுருக்கு. ஏன்னா அம்மா இருந்துமே ஒரு அனாதை குழந்தையா வளர்ந்துருக்குமே அப்படின்றத சொல்லிட்டு, கார்ட குடுத்து நம்ம ஹீரோட்ட அங்க ரூம்ல வந்துட்டு இந்த பேங்கிள்ஸ நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க போய் ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொன்னதும், அங்க நம்ம ஹீரோயினுக்கு டவுட் ஆயிட்டுருக்கு. ஏதாச்சும் இந்த லேடி வேலை பண்ணி வச்சிருப்பாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு, "இல்ல நாங்க வந்துட்டு பேசி முடிச்சுட்டு மொத்தமா 2 பேரும் போய் எடுத்துக்கிறோம்" அப்படின்றத சொன்னதும், "ஏன் நீங்க போய் எடுத்துட்டு வர மாட்டீங்களான்னு?" சொல்லிட்டு அங்க கேட்டுட்ருக்காங்க. அப்ப ஹீரோயின், "எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. நீ வந்துட்டு பேசாம அங்க உள்ள போனதுமே ரெக்கார்டர ஆன் பண்ணிரு. நம்மளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் விஷயங்கள்
விஷயங்கள் இருந்தால் எவிடன்ஸாக இருக்கட்டும் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே உள்ளே போனதுமே பார்த்தா அங்கே அந்த வந்துடுறா. அவளங்க பார்த்ததுமே புரிஞ்சுக்குது. அப்போ அந்த ஆன்ட்டியோட வேலை தானே, இப்போ எல்லாமே வேலை தானே, அவங்க கூட சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கியான்னு சொன்னதும் ஆமாம் நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்துட்டு ஒன்றா இருக்கிறத பற்றி பேசினதுமே உனக்குலாம் அசிங்கமா இல்லையா, நான் ஒன்றும் உன்னை லவ்வெல்லாம் பண்ணதுன்னு கேட்டதும் நீங்கள் என்ன அவளுக்காக வந்துட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப சீப்பாக பேசுகிறா. நான் வந்து அவளுக்காக வேணான்னு சொல்லின்னு உன்ட்ட சொன்னேன்னா உன்னை நான் லவ் பண்ணலை அதுவாசி நீ எனக்கு வேணாம் அப்படின்ற சொன்னதும் நீங்கள் இப்படி என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் உங்களை அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு தலையெல்லாம் கலைச்சி விட்டுட்டு ஐயோ இந்த ஆள் வந்துட்டு என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சீன் போட்டதுமே அங்கே கேமராஸ் எல்லாமே வந்துடுறாங்க. கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் அந்த ஆன்ட்டியுமே வந்துடுறாங்க. இப்போ வாயை மூடிட்டு பேசாமல் இருந்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமோ இதை விட வந்துட்டு பெரிய அசிங்கமாக போயிடும் அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டினதும் உன்ன மாதிரி லேடியெல்லாம் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தான் அசிங்கம். ஸோ வந்துட்டு நான் இந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சாலும் வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் அங்கே மீடியாஸ் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கொஸ்டின் கேட்டதுமே ஹீரோயின் கோவப்பட்ட அவளுங்க கன்னத்தில் அரைஞ்சு விடுறா. பண்ணது தப்பு உன்னோட ஹஸ்பண்ட், ஆனால் நீ என்ன அடிப்பியான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்துட்டு என்ன கேவலமான வேலை பண்ணேன்னு எனக்கு நல்லா தெரியும். 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அவர் இங்கே வந்தார். 2 மினிட்ஸில் அவர் வந்து உன்ட்ட தப்பாக நடந்துட்டாரா, அப்போ அதுக்குள்ளே இந்த முன்னாடியே நீ ரூமில் இருந்திருக்கு அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, அந்த 2 மினிட்ஸில் தான் அவன் வந்து என்கிட்ட தப்பாக நடந்தான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. சரிங்க ரெக்கார்டை காமிங்க அப்படின்ற சொன்னதுமே அவன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் போல். இவ பேசின அசிங்கத்தெல்லாம் அங்கே காமிச்சதுமே அப்போ அங்கே மீடியாஸ் எல்லாமே உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அங்கே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மா வந்து வேமா அங்கே இங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு வந்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி லேடியெல்லாம் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு விருப்பமே கிடையாது, எனக்கு நீங்கள் இருக்கீங்க போதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்குமே இங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே தாத்தா கால் பண்ணுறாரு, நான் ஷெங்கோட சேர்ந்து இங்கே வந்திருக்கேன், நான் பார்க்கு போக போகிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவன் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, பார்க் ஏன் போகிறீங்கன்னு சொன்னதுமே நான் என்ஜாய் பண்ண போகிறேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே நம்ம ஹீரோ நம்ம வந்துட்டு பேபி பெற்றுக்கிறத பற்றி ஏன் யோசிக்கக்கூடாது, தாத்தா வேற இங்கே வந்திருக்காரு, அவர் குழந்தை பெற்று கொடுக்க சொன்னார்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ அங்கே தாத்தாவும் ஷெங்குமே வந்துடுறாங்க. இங்கே பாரு என்ன நடந்திருக்குன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வேமா எந்திரிச்சிடுறான். ஐயோ நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னதும் நீங்கள் ஏன் வந்துட்டு இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே தாத்தா வந்து சரி நீங்கள் வந்து கிளம்புங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நான் தூங்க போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே அப்போ அவங்களுமே ஓகேங்க தாத்தா நீங்கள் தூங்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கூட அவன் வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சு விடுறான். நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் உன்னை ரொம்ப லைக் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், ஆனால் நீ ஒரு டைம் ஆச்சு சொல்லியிருக்கேன்னு கேட்டதுமே ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவன் உள்ளே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே வாயெல்லாமே வந்துட்டு திரும்ப அவள் அழுக்காக்கி வச்சு விடுறா. ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு அவட்ட பேசிட்டு தொடச்சி விட்டுட்டுருக்கா. அப்போ அங்கே தாத்தா வந்துடுறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா, எனக்கு அதே சந்தோஷம் அப்படின்றத சொல்கிறாங்க. சூசி வந்து வெளிநாட்டுக்கு போகிறாலாம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவங்க எங்கே வேணாலும் போகட்டும் தாத்தா, நீங்கள் இருக்கீங்களே எனக்கு அது போதும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நீ இப்படியே வந்துட்டு நல்லபடியாக வாழணும், எனக்கு அதே போதுமா அப்படின்றத சொல்கிறாரு. கூடி சீக்கிரம் குழந்தை பெற்று கொடுத்துடணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு கிளம்ப போகிறேன் வீட்டுக்கு அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினுமே அதுக்கப்புறம் நம்ம வெளியே போயிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ அவளுக்காக சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கான். பட் பாரு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சதுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அங்கே அடிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அவளுக்காக ப்ரப்போஸ் பண்ணுறான். நிறைய ஆளுங்களாமே வந்துட்டு அங்கே கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், முறைப்படி நான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணதுமே அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எமோஷனல் ஆகுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நானுமே உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறாங்க. பிறகு வீட்டில் எல்லாருமே ரொம்ப டென்ஷனோடவே இருக்காங்க. என்னாச்சு இன்னும் அவ்வளோ ஆளவே காணமே, நம்ம எப்போ வந்து மேரேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு வேளை ஓடி போயிட்டாலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வெட்டிங் டே இன்னைக்கு ஓடுறதே அவளுக்கு வேலையாக போச்சேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவை தான் அவள் மீட் பண்ண வந்திருக்கா. அவங்க அந்த ப்ரேஸ்லெட்டை கொடுத்துட்டு இது உனக்கு தான் சொந்தமானது, நான் வந்துட்டு நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருமா, நான் வந்துட்டு அப்ராட்டுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததோ என்னை விட்டுட்டு ஓடி போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறியா அப்படின்ற சொன்னதோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. திரும்ப அங்கே வந்துட்டு கால் வந்துடுது ஃபேக்காக வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு. இல்லை நான் இப்போல்லாம் பண்ண போகிறது கிடையாது அந்த மாதிரி, நான் என்னோட ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.